இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனல் மேல இருக்கிற நம்பிக்கையில இவ்ளோ பெரிய பொறுப்பை நம்மள நம்பி ஒப்படைச்சாங்க. ஆனா இப்படி ஆயிடுச்சே. எனக்கு என்னமோ அந்த மினிஸ்டர் மேலதான் டவுட்டா இருக்கு. அந்த பென்ட்ரைவ்ல இருக்க வீடியோ மட்டும் வெளியே வந்தா அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். அதனால கண்டிப்பா அவன் தான் அந்த பென்ட்ரைவை எடுத்திருக்கணும். என்ன பென்ட்ரைவ் காணாம போயிடுச்சா? நாம அதை எடுத்துட்டு இன்னொன்னு மாத்தி தானே வச்சோம். இப்படி காணாம போயிருக்கோம். அதான் எனக்கும் புரியல. சரி, நாம எதையும் காட்டிக்க வேண்டாம். நம்ம கிட்ட விஷயம் வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்குள்ள போலீஸ் இருக்கும் போதே பாம்பு அனுப்பியிருக்காங்க. அது கண்டிப்பா அந்த மினிஸ்டரோட வேலையாதான் இருக்கும். ஏதோ நம்ம நல்ல நேரம், யாருக்கும் எதுவுமே ஆகல, அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா நம்மளால அதை தாங்கிக்க முடியுமா? நாம இத்தனை பேர் இங்க இருந்தோம், நம்ம யாருக்கும் தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து அந்த பென்ட்ரைவை எடுத்திருக்காங்க. அப்ப அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்கல்ல. எதுக்கு தேவையில்லாம அந்த அரசியல்வாதியோட பகையை நாம சம்பாதிக்கணும்? அண்ணி, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு எப்போ என்ன நடக்கும், அவன் என்ன பண்ணுவான்னு பயந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் குடும்பத்துக்குள்ளேயே நிம்மதியே இல்லாம போயிடும். இதெல்லாம் நமக்கு தேவையா? ரித்திகா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். அந்த மினிஸ்டர் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவன் அரசியல்வாதி. அவன் என்ன பண்ணாலும் அதுல இருந்து வெளியே வந்துருவான். ஆனா ஒரு அரசியல்வாதியை எதிர்த்துக்கிட்டு நம்மனால நிம்மதியா வாழ முடியுமா? அவனை பகைச்சுக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. அதனாலதாங்க சொல்றேன், இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுறதுதான் நல்லது. ஒரு தப்பான அரசியல்வாதிக்கு பயந்தா இந்த பத்திரிகை துறையில இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. நாம பண்றது வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல, இது சர்வீஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த பென்ட்ரைவ் தான் இப்ப நம்ம கிட்ட இல்லையே. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுட்டாதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நம்ம வீட்டுக்குள்ள, அதுவும் என்னோட ரூம்ல இருந்த பென்ட்ரைவ், அது எப்படி காணாம போகும்? தெரியலையா நீ? எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒண்ணு உங்ககிட்ட பென்ட்ரைவ் காணாம போனது உனக்கு தெரியுமான்னு கேட்கலையே, பொதுவா தானே கேட்டேன். கண்டிப்பா இங்க இருக்கிற ஆளோட உதவி இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள இருந்த பென்ட்ரைவ் வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அண்ணி, உங்க ரூம்ல இருக்கிற பொருளை எடுக்கிற அளவுக்கு இந்த வீட்ல யாருக்குமே தைரியம் இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்குள்ள யார் எடுத்திருப்பாங்க? இப்ப வரைக்கும் இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமா இருந்திருக்க.